ஸோ ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ ஆமாங்க, ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்தி வேறு கிட்ட நெருங்கிட்டு இருக்கலாங்க. ஸோ அதனால ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ பார்த்துனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் விநாயகர் சதுர்த்தி இருக்குது. சரி, நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த குடோன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி டு குணத்தூர் ரோட்டில் யூனிட் நகரில் இருக்குங்க. ஸோ ரொம்ப பெரிய குடோன்லாம் இல்லை, சின்ன குடோன் தாங்க. ஸோ பசங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறப்ப பார்த்தேன், நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பே மாடல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சிலை தான் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இல்லை, ஃபுல்லாகவே அந்த சிலை தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி சிலை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு நிறைய வந்திருந்தாங்க. உள்ள ஃபுல்லாகவே வந்து ஆர்ச் வச்சு பயங்கரமாக இருக்குங்க. ஒரு விநாயகர் சிலைக்கு வந்து ஆர்ச் இருந்தாவே அது தனி லுக்கு தான். ஸோ நான் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். ஸோ தனியாக இருக்கிற சிலையோட அதுக்கு ஒரு ஆர்ச் இருந்துச்சு, ஒரு பேக்ரவுண்டில் ஆர்ச் இருந்துச்சுன்னா அந்த சிலையை பார்க்குறதுக்கு உண்மையாகவே வேற லெவலில் இருக்குங்க. ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்ன சிலை, இந்த 6 அடி 1 அடி சிலை, இந்த சின்ன பசங்களாம் ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நானும் சிலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதனால ஆசைப்பட்டிருக்கேன். நம்மளுக்கு அமௌண்ட்டு கிடைக்காதா, சேர்த்த மாட்டோமா, ஒரு 100 ரூபாய்க்கு சிலை கிடைக்காதா, ஒரு 70 ரூபாய்க்கு சிலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் நிறைய எதிர்பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே வெளியே வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க வெளியே. இதெல்லாம் வந்து 8 அடி சிலை அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் 5 அடி சிலை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பெரிய குடோன் இல்லை, நீங்கள் சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே வந்து சிலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக தாங்க பண்ணுறாங்க. நான் இன்னும் அதான் நினச்சேன். ஸோ இவங்க தான் நம்ம பசங்க. ஸோ எல்லோரும் ஒரு 6-7 பேராட்டு போயிருந்தோம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 5 அடி சிலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்ச் வச்சு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பெயிண்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். பயங்கரமா இருந்துச்சு. குட்டி குட்டி சிலையில வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குங்க. இந்த சோஃபால உட்காந்துருக்க மாதிரி, ஒரு ராஜா கம்பீரத்தில் உட்காந்துருக்க மாதிரி, மயில் மேல உட்காந்துருக்க மாதிரி எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் பெயிண்டிங் முடிஞ்சு பார்த்தோன்னா இன்னுமே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இன்னும் பெயிண்டிங் வேலையில இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போதான் ஒரு சிலைகள் வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் 2 மாசம் இருக்காங்க. அதனால சிலை வேலையில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிற்பக்கடலை கண்டிப்பா எடுப்போம். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வந்து சிற்பக்கடல் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பா போடுறேன். ஸோ அங்க என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சிற்பக்கடலை தான் கண்டிப்பா பார்ப்போம். பாய்.